அந்த கேள்விகள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காகவும் எந்தெந்த கேள்விக்கெல்லாம் மோடியிடமிருந்து ஒரு கிளாரிபிகேஷன் தேவையோ தன்னுடைய கோடி மீடியா மூலமாக தன் மீது கூறப்படும் நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லலாம். ஆனால் பதில் சொல்லாம தன் முன்னால் அடக்க ஒடுக்கமாக இருக்கக்கூடிய இப்படி கேள்வி கேட்கக்கூடிய 2 நபர்களுக்கு முன்னால் நாங்க கேள்வி கேட்போம், அதுக்குண்டான செட்டப் பதில்களை நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்விகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. விஷயங்களையும் மறைச்சிட்டு இது வரக்கூடாதுன்னு எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணிட்டு சந்திரசூட்டையும் மிரட்ட பார்த்து உச்ச நீதிமன்றத்தையும் மிரட்ட பார்த்து இதையெல்லாம் தாண்டி அது வெளியே வந்த பிறகு அதான் வந்துடுச்சுல்ல நாங்க தானே வெளியிட்டோம் பொய் பித்தலாட்டம் மோசடி உலகத்திலேயே இவங்களை மாதிரி பார்க்கவே முடியாதுங்க. இவர்கள் 17,000 கோடி ரூபாய் வரை இவர்கள் நிதி பெற்றிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்திருக்கு. நேத்துல இருந்து புதுசா வந்திருக்கு. திராவிட இயக்கம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் உச்சம் பெற வைத்தது. அதை போய் செருப்பு அப்படின்னு சொல்றேன்னா கோயம்புத்தூர்ல ஒன்ன செருப்பாலேயே அடிப்பாங்க. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு தெரியும்ல பிஞ்ச செருப்பு என்னது அப்படின்னு. அந்த தியாகிகளையும் இழிவு செய்த அண்ணாமலையும் கோவை மக்கள் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க தண்டிப்பார்கள். இந்தியாவே நீங்க கொண்டு வந்ததில்லை, சுதந்திர போராட்டமும் நீங்க நடத்தினதில்லை, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கும் நீங்க காரணம் இல்லை. இந்த நாட்டுக்கும் பிஜேபிக்கும் RSSக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. காங்கிரஸுக்கு எதுக்கு இவரு அறிவுரை சொல்லணும்? 4 தேர்தல்ல ஜெயிச்சுட்டார்களே வைப்புமே. 4 தேர்தல்ல ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை சொல்லிடுவாரா? காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி. தமிழ்நாடு திராவிட இயக்கத்தாலும் பெரியார் சிந்தனைகளாலும் உருவாக்கப்பட்ட ஒரு மண்ணாக இருக்கிறது. இது அவங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்களால கைப்பற்ற முடியாத சவால் நிறைந்த ஒரு மண்ணாக இருக்கும்போது காஷ்மீரை அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போன போது அதை இராணுவ ரீதியாக அவர்கள் அதை சீரழித்து விட்டார்கள் அந்த மண்ணை. அதே போன்ற ஒரு திட்டத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான், மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை அப்படின்றது இந்த 10 ஆண்டுகளாக அவர் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கின்றாரு. முதல் கட்டமா இந்த நேர்காணலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த நேர்காணல் ஒரு 2 காரணங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரம். ஒன்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டு கொண்டு பாஜக மட்டுமே தேர்தல் களத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு சூழல் இந்தியா முழுக்க பாஜகவாலும் அமலாக்கத்துறையாலும் ஐடி வருமான வரித்துறையாலும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதற்கு எதிராக டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அதே நாளில் இவர்கள் இந்த பேட்டியை இங்க ஒளிபரப்புறதுக்கும் அந்த எதிர்கட்சிகளின் போராட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுல இருந்து ஓரளவுக்கு அதை டைவர்ட் பண்றதுக்கு இந்த பேட்டி பயன்படும் அப்படின்றது ரொம்ப உறுதியா நான் நம்புறேன். அப்ப இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பேட்டி. நிச்சயமா கட்டமைக்கப்பட்ட பேட்டி தான் இது. நீங்களும் பத்திரிகை துறையில தான் இருந்தீங்க, நானும் அதுல தான் இருந்தேன். பேட்டி எப்படி எடுப்போம் அப்படின்னாக்கா, ஒரு பரபரப்பா இப்ப சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு பிரச்சனை நடக்குது, தொடர்ந்து 1 மாசமா ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னா உடனே சத்தியமூர்த்தி பவன்ல போட்டு அன்னைக்கு காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடிய யாரோ அவரை ஒரு பேட்டி எடுப்போம், அல்லது அந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் மட்ட தலைவர்கள் யாரோ அவங்கள பேட்டி எடுப்போம். விடுதலை புலிகள் தொடர்பா ஒரு பிரச்சனை நடந்தது, இலங்கை தொடர்பா ஒரு பிரச்சனை நடந்தது, அது தொடர்பான பழநெடுமாறன், காசி ஆனந்தன் உட்பட யாரையாவது ஒரு நபரை பேட்டி எடுப்போம். திமுக தொடர்பா அப்படியே எடுப்போம். இந்த பேட்டியை, பிரதமர் மோடியின் பேட்டியை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? ஒன்று, ஓகே, அவர் ஒரு பிரதமராக இருக்கிறார், தமிழ்நாட்டில் பிஜேபி 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ வந்துடணும்ட்டு கடுமையாக போராடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பிரதமரின் பேட்டியை போட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த பேட்டியை பண்ணினாலும் கூட அந்த கேள்விகள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காகவும் எந்தெந்த கேள்விக்கெல்லாம் மோடியிடமிருந்து ஒரு கிளாரிபிகேஷன் தேவையோ தன்னுடைய கோடி மீடியா மூலமாக. ஒரு குற்றச்சாட்டு உங்களை பார்த்து நான் சொல்றேன், அசீஃப் இந்த காரியத்தை செய்து விட்டார் அப்படின்னு.
இல்லை நான் தப்பு செய்யலைன்னு நீங்கள் எப்படி விளக்கம் சொல்லுவீங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டரில் போய் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்க. பிரதமர் அப்படி பண்ண முடியாது. ஆனால் பிரதமர் டெல்லியில் எல்லா ஊடகங்களையும் சந்தித்து தன் மீது கூறப்படும் நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லலாம். ஆனால் பதில் சொல்லாமல் தன் முன்னால் அடக்க ஒடுக்கமாக இருக்கக்கூடிய, கோவிலில் சாமி முன்னால பக்தியோடு அல்ல பயபக்தியோடு, பயந்து போய் பக்தியா அப்படியே அஞ்சு நடுங்கி இருப்பாங்கல்ல, அப்படி கேள்வி கேட்கக்கூடிய 2 நபர்களுக்கு முன்னால் நாங்க கேள்வி கேட்போம், அதுக்குண்டான செட்டப் பதில்களை நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்விகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. புதிதாகவோ ஒரு பேட்டி என்பது உரையாடல் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு உரையாடல் துணியிலையோ இது இல்லை. இந்த பேட்டி இந்திய பிரதமர்கள் பேட்டியே கொடுக்கலையானா நேருவோட பேட்டிகள் பிபிசில எல்லாம் கொட்டி கிடக்கு, இந்திரா காந்தி அம்மையாருடைய பேட்டிகள் கொட்டி கிடக்கு, தமிழ்நாட்டு தலைவர்களின் பேட்டிகள் கொட்டி கிடக்கு. அது எல்லாமே ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். ஆனால் இந்த பேட்டி கேள்விகளை முன்கூட்டியே எழுதி பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பி அவர்கள் அதை டிக்டேட் பண்ணி கேள்விகளை எல்லாம் அடிச்சு திருத்தி அவங்க எந்தெந்த கேள்விகளை எல்லாம் எங்களிடம் கேட்கலாம் அப்படின்னு முன்கூட்டியே பதில்கள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட கேள்வி பேட்டி தான் இது. எலக்ட்ரோல் பாண்டு பத்தி நாம் எதிர்பார்த்த ஒரு கேள்விதான், பிரதமரிடம் வைக்க வேண்டிய கேள்விதான். அதை கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். ஆனா அதற்கு அவர் பதில் சொல்லும் பொழுது எலக்ட்ரோல் பாண்ட் எதை செய்யுமோ அதற்கு எதிராக ஒரு பதில சொல்றாரு. எதை செய்ததோ அதற்கு எதிரான ஒரு பதில். எதை தான் இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த பதில் இதற்கு முன்னர் எலக்ட்ரோல் பாண்ட் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்தா, எந்த கட்சிக்கு கொடுத்தா அப்படின்றது தெரியாமல் இருந்ததா, எலக்ட்ரோல் பாண்ட் வந்ததற்கு பிறகு மக்களுக்கு அது தெரிந்ததா அப்படின்ற ஒரு பதில சொல்றாரு. இவர்கள் 2 பேரும், அசோகவர்ஷினியும் சரி இல்ல இவரும் சரி, எதுவுமே கேட்கவே இல்லை. அந்த ஒரு பொய்யை சொல்ல விட்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 2014க்கு முன்பு யார் நிதி கொடுத்தார்கள் என்பது தெரியவே தெரியாது அப்படின்னு. சரி, தெரியாது, ஓகே, ஒரு வாதத்துக்கு அதை ஏற்றுக்கொண்டால் கூட 2023 பிப்ரவரி வரைக்கும் யார் நிதி கொடுத்தார்கள்னு தெரிஞ்சுதா? பாஜகவுடைய ஐடி அட்மினா இந்த தகவலை எல்லாம் வெளியிட்டது. யார் இன்னாரெல்லாம் நிதி கொடுத்தாங்கன்ட்டு. அதற்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு சந்திரசூட் வெளியிட்ட உத்தரவின் அடிப்படையில், கட்டாயத்தின் அடிப்படையில் நெருக்கடி ஏற்பட்டதால் எஸ்பிஐ வேறு வழி இல்லாமல் அந்த இத வெளியிட்டாங்க. அதுவும் அத்தனை உத்தரவுக்கு பிறகு 3 முறை உத்தரவு, 3 முறை உத்தரவுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பல பொய் தகவல்களை சொல்லி நான் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு எல்லாம் ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு எத்தனை பேரை இவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அது வந்துடக்கூடாதுன்னு ஒரு கார்பரேட் முதலாளிகள் கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல ஒருத்தங்க பார் கவுன்சிலோட பிரசிடென்ட் கடிதம், சிஐஏ அதனுடைய சார்பாக, இது எல்லாமே பிஜேபியோட செட்டப். இப்ப கூட 600 பேர் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்களா, உச்சநீதிமன்றம் ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது. அது பார்த்தா பிஜேபியோட செட்டப். அது ஏதோ கூகுள் ஃபார்ம்ல சைன் வாங்கி எடுத்து ஃபேக்கா ஒரு 600 பேரை கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த தேர்தல் யாரு நன்கொடை கொடுத்தாங்கன்னு பிஜேபி சொல்லல, அது நீதிமன்றத்தின் நிர்பந்தத்தின் பேரில் எஸ்பிஐ கொடுத்து அது பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் 17,000 கோடி ரூபாய் வரை இவர்கள் நிதி பெற்றிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்திருக்கு, நேத்துல இருந்து புதுசா வந்திருக்கு. அதை மாத்துறதுக்கு இவங்க எப்படி எல்லாம் முயற்சிச்சாங்க. அதை மறைச்சிட்டு இப்பமாவது வெளியே வந்திருக்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்றாரு. வெளியே வந்ததுக்கு காரணம் இவரு இல்ல, மறைச்சதுக்கு தான் இவங்க காரணம். விஷயங்களையும் மறைச்சிட்டு இது வரக்கூடாதுன்னு எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணிட்டு சந்திரசூட்டையும் மிரட்ட பார்த்து உச்ச நீதிமன்றத்தையும் மிரட்ட பார்த்து இதையெல்லாம் தாண்டி அது வெளியே வந்த பிறகு அதான் வந்துடுச்சுல்ல, நாங்க தானே வெளியிட்டோம். பொய், பித்தலாட்டம், மோசடி உலகத்திலேயே இவனுங்களை மாதிரி பார்க்கவே முடியாதுங்க. நான் இப்படி ஒரு பொய் சொல்லுவேன், அந்த பொய் சொன்னாலும் கூட நீங்கள் எதிர்கேள்வி கேட்க கூடாதுன்ற அந்த ஒப்பந்தத்துலதான் அந்த இன்டர்வியூ நடந்திருக்குமோ. கேள்வி கேட்கறதுக்கான திராணி இருக்குல்ல. பொதுவா நம்மளோட ஊடக விவாதங்கள் அப்படின்றது பார்ட்டிஸ் பத்தி தான் இருக்கு. அரசியல் கட்சிகள் நீ அப்படி பண்ண, நான் இப்படி பண்ண, அதை கூட கேட்கறதுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுல நம்ம நீண்ட அனுபவங்கள் கொண்ட பல பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லாவே கேள்விகள் கேட்பாங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இருக்கணும்ல. இவங்க 2 பேருமே நீண்ட காலமா தந்தி டிவியில இருக்காங்க. இவங்கள பொதுவெளியில இவங்களே சங்கிகள்னு தான் சொல்றாங்க. இவங்களே ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ், ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனை தொட்டிகள்னு சொல்றோம்ல, திங்க் டேங்க், அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்து வந்தவங்க தான் ஹரிகரனும் அம்சவர்ஷினியும். அவங்களோட கேள்விகள்ல ஒரு புதுசாவோ ஒரு புதிய இன்ஃபர்மேஷனோ
அல்லது ஒரு வரலாற்று அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவிலிருந்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு படிப்பினையோ ஒரு அனுபவமோ இவங்க 2 பேருக்குமே கிடையாது. அப்படி ஒரு சூழல் வந்து உருவானதன் பின்னர் இவர்கள் வந்து ஊடகவியலாளர்களாக இங்க வந்து இது பண்ணாங்க. அதாவது அவங்களோட வேலையை நான் தொந்தரவு பண்ணல, அது நான் வேலை பார்க்குற மாதிரி அவங்களும் வேலை பார்க்குறாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு பிரதமரை பேட்டி எடுக்கும் போது இது போன்ற செட்டப் பேட்டிகளை கேட்கும் போது சில கேள்விகள் வந்து நியாயமா எழக்கூடியதுதான். அதன் அடிப்படையில தான் இதை கேட்கிறேன். 2014 மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இந்தியாவில் எவ்வளவு பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பிரணாய் ராய், நிதி ரஸ்தான், வினோத் துவா, சீனிவாசன் ஜெயின், பர்கா தத், சாரா ஜேக்கப், கரண் தாப்பர், ரவீஷ்குமார், தருண் தேஜ்வால், ராணா ஆயூப், இதுல ஒரு 10-12 பேர் நான் எழுதிட்டு வந்தேன், அவ்வளவும் படிக்கல சொன்னேன். இவங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட், எல்லாமே நேஷனல் மீடியாவில் இருந்தவங்க. இவங்களோட வெவ்வேறு விவாதங்களை நாம வந்து பார்த்துருப்போம். இவங்களெல்லாம் இன்னைக்கு எங்கேயாவது மீடியாவில் பார்க்குறீங்களா சார்? யாருமே இல்லை. எல்லாருமே ஒழித்து கட்டப்பட்டு விட்டார்கள் வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் மூலமாக. அவர்கள் வேலை பார்த்த ஊடகங்கள் முழுக்க அதானியின் அம்பானியின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. 70% ஊடகங்களை அம்பானி கட்டுப்படுத்துகிறார். நாம பார்க்கக்கூட செய்திகளில் 70% செய்திகள் நமக்கு அம்பானி மூலமாக வருகிறது. கடைசியா மிச்சம் இருந்தது என்டிடிவி. அதையும் ஃபேக்கா ஷேர் வாங்கி அந்த என்டிடிவியை கைப்பற்றினாரு அதானி. அதானி கைக்கு போன பிறகு என்டிடிவி இப்ப எப்படி இருக்கு? அது பிரணாய் ராயோட என்டிடிவி மாதிரியா இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரணாய் ராய், நிதி ரஸ்தான், பர்கா தத், கரண் தாப்பர், தருண் தேஜ்வால், எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு. எல்லாரையும் அனுப்பிட்டீங்க, யாருமே இப்ப இல்ல இந்த ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு யாரு இருக்காங்க? அர்னாப் கோஸ்வாமி, அமன் சோப்ரா, சுதன் சௌத்ரி, அதே மாதிரி இந்த நரசிம்மன் ஒருத்தர், இப்படிதான் இருக்காங்க. அந்த தமிழ்நாட்டின் அர்னாப் கோஸ்வாமி தான் நம்ம ஹரிகரன், மினி அர்னாப் கோஸ்வாமி. கொஞ்ச நாள் அர்னாப் கோஸ்வாமியோட வேலையும் செஞ்சார் அவரு. அப்படி தமிழ்நாட்டின் அர்னாப் கோஸ்வாமின்ட்டு இந்த ஹரிகரன் பத்தி Facebookல ஏதோ ஒரு பதிவு பார்த்தேன். ஓகே, இருக்கலாம், நான் ஒண்ணு அதை மறுக்கல. தமிழ்நாட்டின் கரண் தாப்பர்னு சொன்னா கடுப்பாயிடும். அதுதான் பெருமை. அதுதான் பெருமை. தமிழ்நாட்டின் கரண் தாப்பர்னு ஏதாவது சொன்னா நம்ம ஏதாவது அப்போஸ் பண்ணலாம், எதிர்க்கலாம். தமிழ்நாட்டின் அர்னாப் கோஸ்வாமின்னா நீ இருந்துட்டு போப்பா, நல்ல விஷயம், உன்னோட வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக்கோ. ஆனால் அது பொதுமக்கள் பார்க்கிற ஒரு சேனல். தமிழ் கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஆதித்தனார் உருவாக்கிய தினத்தந்தி பரம்பரையில் இருந்து வந்ததாக சொல்லப்படும் அந்த சேனல்ல இது மாதிரி ஃபேக்கான ஒரு பேட்டியை வந்து ஒளிபரப்புறது மிகவும் ஒளிபரப்புறத தவறுன்னு சொல்ல முடியாது. அது ஒளிபரப்புறது அவங்களோட உரிமை. இப்படி ஒரு செட்டப் பேட்டியை இது பண்ணும்போது நாம எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி பேசிதான் ஆகணும். வெளியிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருந்தா அதை விமர்சனம் செய்வதற்கு நமக்கும் உரிமை இருக்கு. அதுதான், விமர்சிக்கிற உரிமை ரொம்ப முக்கியமானது. இதுல ராணா ஆயூப் தான் நாம வியந்து பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர். அவங்கள சொல்லி, ஏன்னா இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை பத்தி பேசும்போது ராணா ஆயூப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். குஜராத் கோப்புகள். ராணா ஆயூப்பை கதற துரத்துனாங்க. கடைசியில் ஐநா சபையே ராணா ஆயூப் விஷயத்துல தலையிடுற அளவுக்கு அவங்களோட விவகாரம் வந்து இவங்களால அச்சுறுத்தப்பட்டாங்க, பிஜேபியால. எத்தனை பத்திரிகையாளர்கள் சிறையில் இருக்காங்க. கௌரி லங்கேஷ் கடைசியா கொல்லப்பட்டாங்களே, அதற்கு முன்னர் கொல்லப்பட்ட 3 பேருக்கும் வந்து நீதி கிடைச்சதா? கௌரி லங்கேஷ் யார் கொன்னாங்க? ஏன் கொல்லப்பட்டார்? அவர் ஒரு பத்திரிகையாளர், எழுதியதால் கொல்லப்பட்டார். நியூஸ் கிளிக்கோட எடிட்டர் சிறையில் தள்ளப்பட்டாரே. அதுபோல காஷ்மீர்ல எவ்வளவு பத்திரிகையாளர்கள் தள்ளப்பட்டாங்க. மாநில மொழிகள்ல எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பேர் சிறையில் தள்ளப்பட்டாங்க. அவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்களா என்ன? அவங்க இந்த மக்களோட பிரச்சனைகளுக்காக, மக்களுக்காக பேசக்கூடிய நபர்களாக இருந்ததால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இவங்க சும்மா வந்து இவர் சொல்றார், நீங்க வேட்டி கட்டிட்டு இருக்கீங்க, நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன் வெள்ளைக்காரன மாதிரி. அதை நான் சொல்லணும், நீ வெள்ளைக்காரன மாதிரி இருக்கியா இல்லையா அப்படின்றத நான் சொல்லணும். நீயே சொல்றிய நான் வெள்ளைக்காரன மாதிரி இருக்கிறேன், நீங்க வேட்டி சட்டை போட்டு தமிழன மாதிரி. அவரு தமிழன மாதிரி இல்லை, நீ வெள்ளைக்காரன மாதிரி இல்லை. 2 பொய்யை எதுக்கு ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி சொல்ற? சோ அர்னாப் கோஸ்வாமியோட உற்பத்திகள் இப்படிதான் இருப்பாங்க.
ஸோ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளோட வேலைகளை நம்ம செய்துதான் ஆகணும். அந்த நேர்காணல் அண்ணாமலை பற்றி எழுப்பப்பட்ட அந்த கேள்விக்கு மோடி அவர்கள் பதில் சொல்லும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய வேலையை விட்டுட்டு வந்தார், அந்த மாதிரி இன்னும் பொதுவான காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஒரு சாதியிலிருந்து வந்தவர் அப்படின்ட்டு. நல்ல ஜாதி, நல்ல சாதியிலிருந்து. இது அவருக்கே தெரியாம இந்த ஃப்ராய்டன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் உள்மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியில வருது, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அப்படிதான். அவங்க கட்சியிலேயே நல்ல ஜாதியினரும் இருக்கிறார்கள், கெட்ட ஜாதியினரும் இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் மோடி சொல்ல வர உண்மை. தமிழ்நாடு பாஜகவில் நல்ல சாதியினர் இருக்கிறார்கள், அவர்கள் அண்ணாமலை ஜாதியை சார்ந்தவர்கள். கெட்ட ஜாதியினரும் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னாடி ஒரு பாஜக தலைவர் ஒருத்தர் இருந்தார், பங்காரு லட்சுமணன். எஸ், அவர் தன்னை ஜாதி ரீதியாக துன்புறுத்தியதாகவெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னதை மறந்துடக்கூடாது. சோ பங்காரு லட்சுமணன் போன்றவர்கள் கெட்ட ஜாதியினர், அண்ணாமலை போன்றவர்கள் நல்ல ஜாதியினர். இன்னைக்கு எல்முருகன் கண்டிப்பா இதை நம்ம பேசுறதை ஆதரிக்க மாட்டாரு. அவரு மோடியை போன்று நல்ல சாதிதான் அண்ணாமலை என்றுதான் சொல்லக்கூடிய நபர். அவர் காரணம் RSS ஆல் பயிற்றுவிக்கப்பட்டவர். ஜாதியை தவிர, பொய்யை தவிர வேறு எதுவுமே இவர்கள்ட்ட இல்லை அப்படின்றதுதான். தமிழ்நாடு தமிழ் மொழியை உலக அளவுல சென்று சேர்க்க தவறிவிட்டது. இவ்வளவு ஒரு வளமான மொழி, இவ்வளவு பழமையான மொழி, இதை பார்த்து எனக்கு வருத்தப்பட்டு நான் இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐநா சபையில எல்லாம் போய் நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதிலை கேட்டுக்கொண்டு அந்த பத்திரிகையாளர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பதிலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மோடி ஐநாவுல போய் பேசுறேன்னு சொல்றாருல இன்னைக்கு, அதற்கு முன்பே சர்வதேச அளவில் திருக்குறள் வெவ்வேறு மொழிகளில் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். 16ஆம் நூற்றாண்டு, அதாவது 1580களில் தமிழ்ல இருந்து போர்ச்சுகீசிய அகராதி உருவாக்கப்பட்டிருக்கு. இது என்ன மோடிக்கு தாத்தா செஞ்சாரா? அதே போன்று திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு செவ்வியல் இலக்கியங்கள், நம்முடைய தமிழ் பெருமையை பேசக்கூடிய அந்த இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு சர்வதேச அளவில் தமிழ் மொழி இந்தியாவின் செவ்வியல் மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதை இவரு தமிழ், இது தமிழர்களுக்கே தெரியல அப்படின்னு. ஏன்னா காதுல பூது சுத்துற ஒரு அளவு இல்லை. அதுல ஒரு ஐரணி என்ன அப்படின்னா, அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் நேர்காணல் கொடுத்த அதே தினத்துலதான் அண்ணாமலை அதுக்கு முந்தையோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செருப்போடு ஒப்பிட்டு பேசினார். இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்கிற? ஒரு பக்கம் நான் தான் தமிழை கொண்டு போய் கொண்டாடினேன், உலகத்துக்கு கொண்டு போனேன்னு இவர் இந்த பக்கம் பேசிட்டு இருக்க நேரத்துல அண்ணாமலை இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழை பாதுகாப்பதற்காக, தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாப்பதற்காக தமிழர்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் அப்படின்ற அந்த அரசியலை முன்வைத்து நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தை செருப்போடு ஒப்பிடுறாரு. 3000 ஆண்டுகால செழிப்பும் வளமையும் கொண்ட தமிழ் இலக்கியம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரின் ஆதிக்கத்துக்கு பிறகு வீழ்ச்சி அடைந்ததுதான் வரலாறு. அதுக்கு பிறகு உரைநடை இலக்கியங்கள் விழுந்தது, எழுத்து விழுந்தது, தமிழ் இலக்கியங்கள் விழுந்தது, எல்லாமே சமஸ்கிருதம் என்று இவர்கள் ஆக்கி, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு அதை நமக்கு மீட்டு தமிழின் முக்கியத்துவத்தை மீட்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. அதை திராவிட இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் உச்சம் பெற வைத்தது. அதை போய் செருப்பு அப்படின்னு சொல்றேன்னா, கோயம்புத்தூர்ல ஒன்ன செருப்பாலேயே அடிப்பாங்க. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு தெரியும்ல பிஞ்ச செருப்பு என்னது அப்படின்னு. நீ கோயம்புத்தூர்ல ஜெயிப்பையில் அப்ப தெரியும். கோயம்புத்தூரில் அண்ணாமலை மிக படுதோல்வி அடைவதற்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராளிகளையும், இந்திய எதிர்ப்பாக மொழிக்காக தன்னோட குடும்ப நலன் பார்க்காம இந்த சமுதாயத்துக்காக உயிர் விட்ட அந்த உன்னதமான அந்த தியாகிகள் இருக்காங்கல்ல, அந்த தியாகிகளையும் இழிவு செய்த அண்ணாமலையும் கோவை மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தண்டிப்பார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்பு அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் தண்டிப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதிமுக கூட்டணியை பற்றி பேசும் பொழுது, அதிமுக கூட்டணியில் இணையாதது அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, அதிமுக காரர்களுக்கு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயலலிதா அவர்கள் நல்லுறவோடு இருந்தார், என்னோடு நல்லுறவோடு இருந்தார். 2002 அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு மோடி மீது வைக்கப்பட்ட போதும் கூட பதவியேற்பு நிகழ்வுல அவர் கலந்துகிட்டார். ஆகவே ஜெயலலிதாவுடைய கருத்தியலுக்கு எதிராக இன்னைக்கு அதிமுக செயல்படுது, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? 2002 கலவரங்களுக்கு பிறகு 2வது முறை பதவியேற்றப்போ அவங்க போனதா சொல்றாங்க. அது குஜராத் கலவரங்களுக்கு பிறகு நினைக்கிறேன். அப்ப இவருக்கு அந்த பாஜகவுடைய தேசிய தலைமை மீது
இங்கிருந்த அந்த அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சின்ன கசப்பு இருந்தது. அத்வானி, வாஜ்பாய் போன்ற தேசிய தலைவர்கள் மேல இவங்க நாம கேட்கறதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி இருந்தது. குறிப்பா இவர் பாஜகவை அன்றைக்கு ஆதரித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே தொந்தரவு பண்ணணும் அப்படின்றதுதான் ஜெயலலிதாவோட அதிகபட்ச நோக்கம். அதை நீங்க நீண்ட காலமா பார்க்கலாம். ராஜீவ்காந்தி கொலையப்ப கூட பார்க்கலாம், காங்கிரஸோட சேர்ந்திருந்தாலும் பார்க்கலாம். ஒரு தேசிய கட்சியோடு ஜெயலலிதா இணைவது என்பது திமுகவே பழி வாங்குறதுக்காக, இங்கதான் ஆட்சியை கலைக்கணும், இங்க ஏதாவது தொந்தரவு பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அப்படி தன்னுடைய விருப்பங்களை மோடி ஈடேற்றி கொடுப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அதனால அவங்க நரேந்திர மோடி பிற்காலத்தில் இந்த தேசிய தலைமைக்கு நரேந்திர மோடி தான் வருவார், அப்போது அது பின்னாட்களில் நம்முடைய இதுக்கு பயன்படும் அப்படின்றதுனாலதான் அவங்க நரேந்திர மோடியை போய் பார்க்கறாங்க. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லைங்கிறதெல்லாம் அதை ஒட்டி அதன் பின்னர் வந்த டயலாக்ஸ் தான். அது ரொம்ப பாப்புலரா பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு குறுகிய காலத்திலே தமிழ்நாட்டில் கிடைத்த அரசியல் அனுபவங்கள் காரணமாக சென்னை மெரினா பீச்ல நடந்த ஒரு கூட்டத்துல பொதுமக்கள் மத்தியில அவர் மன்னிப்பு கேட்டார். பாஜகவுடைய இன்னும் ஒரு நாளும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், கூட்டணி வைத்ததற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஜெயலலிதா மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்ற கோஷத்தை தான் ஜெயலலிதா முன்வைத்தார். நீயா நானா என்றுதான் ஜெயலலிதா முன்வைத்தார். அப்போது இவர்களுடைய முரண்பாடு அதிகரித்து சென்றதாக, இவர்களுக்கு இடையில் நட்பு இருந்தது அப்படின்றது அது ஒரு குறுகிய காலம். அது ஜெயலலிதாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போன ஒரு காரணத்தால் அதன் பின்னர் ஜெயலலிதா பிஜேபியை விட்டு விலகி வந்து விட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது, பிஜேபி எப்படி அதிமுகவை கைப்பற்றிச்சு அப்படின்றது தனி ரூட். அதனால இவரு உருட்டுற உருட்டுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல பழனிசாமி இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பதிலை எடுத்து அதிமுகவுல இருந்து ஒருத்தர் சொல்லணும்ல, இல்ல எங்க அம்மா உங்களை எதிர்த்தாங்க, பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு அவங்க பொதுமக்கள் மத்தியிலே அறிவிச்சாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க அப்படின்னு அதிமுக காரங்க சொல்லணும்ல. சொல்லக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லை. அதுதான் அவர்கள் பிஜேபியை எந்த இடத்துல கண்டு பயந்து அஞ்சி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பதில். ராமர் கோயில் திறப்பு குறித்த கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு டிஸ்கிளைமரோட பதில் சொல்றாரு. இன்னைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கு, நான் சொல்லக்கூடிய பதில் அறிவியலுக்கு எதிராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த திறப்பு நிகழ்வில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது ராமரே அவரிடம் பேசியது போல அவர் உணர்ந்ததாகவும், இந்தியாவினுடைய பொற்காலம் திரும்பி விட்டது அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர், மதசார்பின்மை அப்படின்றது அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி பேசுறாரு. எதிரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்பல. இந்த பதிலையும் அவர்களுடைய மௌனத்தையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க எப்படி கேள்வி எழுப்புவாங்க? அந்த கேள்வியை எழுப்பும் போது ஹரிகரனே ஒரு பாலராமரா மாறிடுறாரு. ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னைக்குமே ஜேர்னலிஸ்ட் தாங்க. அவன் ஜீசஸாவும் மாற முடியாது, வேற எந்த கடவுளாவும் மாற முடியாது, மேரி மாதாவா மாற முடியாது, பாலராமராவும் மாற முடியாது. ஜேர்னலிஸ்ட் வேலைங்கிறது இதையெல்லாம் விட உயர்ந்தது. ஏன்னா இது கௌரவமும் கெத்தும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கேள்வி கேட்கக்கூடிய திராணியும் மிக்க ஒரு வேலை. ஆனா இந்த இடத்துல அவர் நீங்கள் ராமர் கோவிலுக்குள் செல்லும் போது பாலராமரை எப்படி நினைத்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, டேய் ஏன் எதுக்கு, நான் நார்மலா கேள சார், நீங்க அயோத்தி ராமர் கோயில திறந்தீங்களா, அப்ப என்ன சார் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்படி கேட்கறது வேற. நீங்கள் அப்படின்ட்டு நீயே ஒரு பாலராமரா மாறி. அப்ப அதுக்கு அவர் சொல்ற பதில், அறிவியலையும் மதத்தையும் எதிரெதிராக நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு தான் அந்த பதில ஆரம்பிக்கிறார். மதத்தையும் அறிவியலையும் எதிரெதிராக நிறுத்தி விட்டார். யார் நிறுத்தினா? திராவிட இயக்கத்துக்காரனா? இல்ல பெரியார் நிறுத்தினாரா? இல்ல கலைஞர் நிறுத்தினாரா? இல்ல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களா நிறுத்தினாரு? அவரு சொல்கிறார், வட இந்தியாவுல பயங்கர ஆதரவு இருக்கு ராமர் கோயில் திறந்ததால. இந்த நிருபரே அப்படிதான் கேட்கிறாரு. வட இந்தியாவிலேயே ராமர் கோவில் தொடர்பா ஆதரவு இல்லை, அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு ஆதரவு கிடையாது. ஊப்பிலையோ குஜராத்லேயோ அவங்களுடைய செல்வாக்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய இடங்களில் கூட ராமர் கோவிலுக்கான ஆதரவு இல்லை. தென்னிந்தியாவில் சுத்தமா கிடையாது. ஆனா தென்னிந்தியாவையும் இங்க ராமநத்தம், ராமேஸ்வரம் இப்படி ஒரு 4-5 ஊர்கள் பேரை வச்சு தமிழ்நாட்டுல ராமருங்கிற பேர் தான் அதிகம் இருக்கு.
நிறைய ஆட்கள் வந்து ராமர்னு தான் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. முனுசாமி, ராமசாமி, குப்புசாமி எல்லாம் அவருக்கு தெரியாது போல. தெரியாது. தெரிஞ்சா ஒண்ணு இவங்க அதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்படி இல்லை ஒரு செட்டப் கேள்வி அப்படின் போது ஒரு 10 ஆண்டுகள் பிரதமரா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நாம கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் பதில் வராது. மாறாக அவங்க நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம 10 ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இல்லாத போதும் அவங்க அடிக்கிற அடிக்கு நாம பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சூழல் ரொம்ப அபத்தமானது. இப்போ சிபிஐ, இடி இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நாம் என்னென்னலாம் யோசிக்கிறோமோ, என்னென்னலாம் கேட்க பிரதமரிடம் இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம விரும்புகிறோமோ அந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஆனா அதில் கேட்கும்போது மோடி அவர்கள் கொடுத்த பதிலுக்கு பதில் கேள்வி ஒரு இடம் இருந்து எழலை. துணை கேள்வின்னு ஒன்று எழணும்ல, அது எழவே இல்லை. அதில் ஒரு போற போக்கில் ஒன்று சொல்றாரு. என்ன அப்படின்னா, இடி அப்படின்றது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு. பிஎம்எல்ஏ சட்டம் வந்து நாங்க கொண்டு வரல, இடியை நாங்க கொண்டு வரல, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல பாஜகவினர் மீது நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு நேரடியான பதில் இல்லை. இடி தன்னிச்சையாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அப்படியே போற போக்குல போறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவே நீங்க கொண்டு வந்தது இல்லை, சுதந்திர போராட்டமும் நீங்க நடத்தினது இல்லை, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கும் நீங்க காரணம் இல்லை. இந்த நாட்டுக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இங்க செல்வாக்கும் கிடையாது. பல மாநிலங்கள்ல இருந்த காங்கிரஸ் கட்சியை உடைச்சி அங்கங்க ஆட்சியை பிடிச்சி இன்னைக்கு பெரும்பாலான மாநிலங்கள்ல நீங்க ஆட்சியை அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போ நம்மளுக்கு சிபிஐன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அது வந்து அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு 15-20 வேட்டை நாய்களோட வந்து படப்படப்படன்னு போய் ஒரு இடத்த சுற்றி வளைச்சி இது பண்ணி கைது பண்ணி அப்படி இருக்குல்ல. அப்படி அமலாக்கத்துறையே கொண்டு வந்து விட்டா ஒரு விசாரணை அமைப்பு போல. அமலாக்கத்துறையோட வேலை என்ன? நீ பொருளாதார ரீதியாக ஒரு குற்றம் செய்திருக்கேன்னா அதை கண்டுபிடிச்சு அதை சொல்ல வேண்டியது மட்டும்தான். இங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் ஒண்ணு. ஆனால் தண்டிக்கக்கூடிய பொறுப்பை அமலாக்கத்துறை எடுத்திருக்கு. அதை விட தண்டிக்கக்கூடிய பொறுப்பை மோடி எடுத்திருக்கிறார். எல்லாரையும் தண்டிக்கிறார். தண்டிப்பேன், விட மாட்டேன். நீ செய்திருக்கிற ஊழலுக்கு உங்களை யாரு சார் தண்டிப்பா? அவர்கள் எழுப்பாத கேள்வி அப்படின்றது நாங்க உருவாக்கல, பிஎம்எல்ஏவை நாங்கள் உருவாக்கல. ஆனா பிஎம்எல்ஏ சட்டத்தில் திருத்தம் வந்து நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அந்த திருத்தம்ன்றது 2018 அந்த கேள்வி இவர்கள் எழுப்பவே இல்லையே. ஏராளமான திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதை அப்பா எதிர்கட்சிகள் வந்து கவனத்தில் கொள்ளல. யாரும் அது இவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்று நினைக்கல. இப்ப வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்காங்கல்ல, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெளிவர முடியாது. காரணம், உச்ச நீதிமன்றம் வந்து இதுல உறுதியா இல்லை. அவங்க இன்னைக்கு கூட ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் கட்சியை ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம்னு ஒரு அறிவுரை. அந்த அறிவுரையை கேட்டு 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 சலிச்சு போச்சு. கருத்தா சொல்றான். கருத்து நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம். நீதிபதிகளா இருக்கக்கூடியவங்க ஏன் சார் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பீங்களே, அதுக்காக தானே அங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா கருத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலெல்லாம் இவங்க கொண்டு வந்த திருத்தங்களை முன்னாடி எதிர்கட்சிகள் கவனிக்காமல் அது வந்து இப்ப வந்து பூதாகரமா வெடிச்சு இவ்வளவு பெரிய இப்பதான் அவங்க பாக்குறாங்க இவங்க என்னென்ன திருத்தங்கள் சட்டங்கள்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த சட்டங்கள் எல்லாம் என்ன ஆபத்தை உருவாக்க போகுது அப்படின் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நாடு முழுக்க பாசிசமயமாகி இருக்கிறது. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெர்மனியில் 400 சட்டங்களை கொண்டு வந்தார். அது நியூரம்பர்க் சட்டங்கள் எனப்படுகிறது. அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது அதனுடைய ஆபத்தின் தன்மை புரியவில்லை. கூட்டம் கூட்டமாக கொண்டு மக்களை கொல்லும் போதுதான் அந்த சட்டத்தின் ஆபத்து யாருமே காப்பாற்றல. நீதித்துறையை பார்க்கறாங்க மக்கள், நீதித்துறை வந்து வேடிக்கை பார்க்குது. தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளை பார்க்கறாங்க, எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க ஹிட்லரை. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு ஜெர்மன் போனது. அது போன்ற ஒரு சூழலை நோக்கி தான் இந்தியாவும் போயிட்டு இருக்கு. அதுக்குண்டான சட்ட திருத்தங்களை இந்த 2019, 18, 19, 21 வரைக்கும் 22 வரைக்குமே அந்த சட்ட திருத்தங்கள் ஏராளமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஆபத்தை புரியாமல் விட்டதன் விளைவு இது. இதனுடைய ஆபத்து இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், இங்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், துணை முதல்வர் சிசோடியா, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன், இவங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சிறையில இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு தான் டெல்லியில உள்ள சில வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்னா தீவிரவாத குற்றங்கள் புரியுறாங்கல்ல, அந்த குற்றங்களுக்கு இணையான மிக கடுமையான சட்ட திருத்தங்களை அவர்கள் செய்திருப்பதாகவும், ஒரு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அமலாக்கத்துறைங்கிற இந்த அமைப்பும் அதிகாரிகளும் செயல்படுறதாகவும் அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. ஒரு வெளிநாட்டு
சவாலை சந்திப்பதற்கு கூட அவங்க இவ்வளவு இராணுவத்தை ரெடி பண்ணல. ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு எதிராக, உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எதிராக இவ்வளவு தீவிரத்தன்மையோட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்வீர்கள், உங்களுடைய வாக்குறுதி என்ன அப்படின்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு மோடி அளித்த பதில், அந்த பதிலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இன்னும் கூட ஒரு கேள்வி அந்த மேடம் கேட்டாங்க, காங்கிரஸுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்ற. காங்கிரஸுக்கு அறிவுரை சொல்றது சோனியா காந்தி பார்த்துப்பாங்க, அல்லது கார்கே பார்த்துப்பாரு, அல்லது வேற எவனாவது கட்சியில மூத்த தலைவர் இருப்பா அவன் பார்த்துப்பான். காங்கிரஸுக்கு எதுக்கு இவரு அறிவுரை சொல்லணும்? 4 தேர்தல்ல ஜெயிச்சுட்டாருலே வைப்புமே. 4 தேர்தல்ல ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை சொல்லிடுவாரா? காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி. இந்த இந்தியா என்ற கட்டமைப்பை உருவாக்குனதே காங்கிரஸ். அது மேல கடந்த காலங்கள்ல பிஜேபியை இன்னைக்கு எந்த அளவுக்கு விமர்சிக்கிறோமோ அதே அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை பொலிட்டிக்கலா நான் எதிர்த்திருக்கேன். இதே இலங்கை விவகாரத்திலையும், ஈழத்தமிழர் பிரச்சனையிலையும், தமிழ்நாட்டு உரிமை சார்ந்த விவகாரங்கள்லையும் காங்கிரஸ் கட்சியை நாங்க எதிர்த்திருக்கோம். நான் எதிர்த்திருக்கேன், எதிர்த்து எழுதவும் செஞ்சிருக்கோம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு அட்வைஸ் ஒண்ணு சொல்லுங்களேன்னு நீ அவர்கிட்ட போய் கேக்குறீங்களே. நீங்க ஒரு 3 தடவை ஜெயிச்சுட்டா காங்கிரஸுக்கு அட்வைஸ் சொல்லிடுவீங்களா? அதை அவங்க பார்த்துப்பாங்க. அது ஒண்ணு. 2வது, தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு கேட்டா, இதை மிலிட்டரி கேரிடர் ஆக்குவேன் அப்படின்றாரு. அப்புறம் துறைமுகத்தை சரி ஏதோ உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. தூத்துக்குடி துறைமுகம் அதானி கையில போகுது. தூத்துக்குடி துறைமுகத்தை பிஜேபி குறிவைத்து விட்டது. தூத்துக்குடி துறைமுகம் அதானியின் கைகளுக்கு மீண்டும் மோடி வந்தால், மோடி பிரதமர் ஆனால் தூத்துக்குடி துறைமுகம் அதானியின் கைகளுக்கு போகிறது. இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் மோடியின் வாக்குறுதி. தந்தி டிவி மூலமாக பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்குறுதி தூத்துக்குடி துறைமுகத்தை அதானிக்கு கொடுப்பேன் என்பதுதான். அடுத்தது, தமிழ்நாட்டை மிலிட்டரி கேரிடர் ஆக்குவேன் அப்படின்றாரு. மிலிட்டரி கேரிடர்னா ராணுவத்தின் தாழ்வாரம் இல்லையா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்லாம ஒட்டுமொத்தமா ஒரு ராணுவ கண்காணிப்பின் கீழ் தமிழ்நாட்டை கொண்டு வருவேன் அப்படின்றது போலதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு இடங்களையும் கூட இங்க உருவாக்குறேன். டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றதும் கூட அப்படியா கூட அதை புரிஞ்சுக்கலாம். அப்படியா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு பிஜேபி வெற்றி பெறுவதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லை. கேரளாவும் தமிழ்நாடு. கேரளா ஒரு இடதுசாரி சித்தாந்தங்களால் பண்பட்ட பூமியாக இருப்பது போல, தமிழ்நாடு திராவிட இயக்கத்தாலும் பெரியார் சிந்தனைகளாலும் உருவாக்கப்பட்ட ஒரு மண்ணாக இருக்கிறது. இது அவங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்களால கைப்பற்ற முடியாத சவால் நிறைந்த ஒரு மண்ணாக இருக்கும்போது, காஷ்மீரை அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போன போது அதை இராணுவ ரீதியாக அவர்கள் அதை சீரழித்து விட்டார்கள் அந்த மண்ணை. அதே போன்ற ஒரு திட்டத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. தொழில் ரீதியா ஒரு மாநிலம் வளரணும் அப்படின்னா இங்க ஏற்கனவே தொழில்கள் இருக்கு. நீங்க நல்ல ஜாதின்னு சொன்னீங்கல்ல, அந்த அண்ணாமலையோட வாழ்ந்த பகுதியான அந்த கொங்கு மண்டலத்துல சிறு குறி தொழில்கள் நசிஞ்சு போய் கிடக்குது. பின்னலாடை தொழில்கள் மூடி இருக்கு. நெசவு தொழில் முழுக்க நலிவடைஞ்சு போயிருக்கு. காரணம் முழுக்க முழுக்க உங்களோட ஜிஎஸ்டியும் உங்களுடைய வரி கொள்கையும் தான், வரி பயங்கரவாதமும் தான். அதை நீங்க மாற்றி அமைச்சு அங்க ஏராளமான அந்த தொழிற்சாலைகளை மறுபடியும் இயங்குறதுக்கு வரி சலுகைகள் கொடுக்கலாமே. ஜிஎஸ்டி அந்த பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணலாமே. ஏராளமான சலுகைகளை கார்பரேட்டுகளுக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை தள்ளுபடி செய்றீங்கல்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்து ஒரு தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கலாமே. அதையெல்லாம் செய்யாம இராணுவ கேரிடரா மாத்துவேன் அப்படின்னா தமிழ்நாட்டை மட்டுமா இல்ல தென்னிந்தியா முழுக்கவா? தென்னிந்தியா முழுக்க தங்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு விவகாரமா இது இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இப்ப திடீர்னு கச்சத்தீவு 1976 கொடுத்தாங்க. திமுக எதிர்த்தாங்க, இங்க அதையும் மீறி கொடுத்துட்டாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நாம கேட்க வேண்டிய கேள்வி, 10 ஆண்டுகள் இந்த நாட்டை நீங்க ஆட்சி செய்திருக்கீங்க. இலங்கை உங்க காலடியில தான் இருக்கு. பொருளாதார ரீதியா ரொம்ப பலம் குந்தி தான் இருக்கு. ஒரு 56 இன்ச்சு மார்பு கொண்ட ஒரு சர்வ பலம் பொருந்திய ஒரு தாவீது போல நீங்க உங்களை கிரியேட் பண்ணிக்கிறீங்களே. ஏன் அந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே? 10 வருஷம் தாராளம் போதுமே ஒரு ஆட்சிக்கு. எதையுமே செய்யாமல் அவ்வளவு மீனவர்கள் புதிய புதிய சட்டங்களை இந்த 10 ஆண்டுகளில் மோடி கொடுத்த உற்சாகத்துல தான் இலங்கை அரசு கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டு கடலோடிகளின் சொத்துக்கள், அவங்கள ஒரு கடலோடிக்கு எது சொத்து? போட்டு, வலை,
உபகரணங்கள், அதாவது லட்சக்கணக்கில் இருக்கும் மெஷின். இதையெல்லாம் இலங்கை அரசு அரசுடைமையாக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கு 2014 பிறகு. பிடிபடக்கூடிய போட்டுகள் எல்லாத்தையுமே அரசுடைமையாக்குறதுக்கு. 2014 ஆண்டு பிரதமர் ஆவதற்கு முன்பு ராமேஸ்வரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மீனவர்களுக்கான தனி அமைச்சகத்தை உருவாக்குவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இந்த 10 ஆண்டுகள்ல அந்த வாக்குறுதி என்னாச்சு? இப்ப இந்த கேள்வி அந்த மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க உருவாக்குவேன்னு சொன்னீங்களே, எங்களோட பிரச்சனைகள் அப்பமாவது கவனிக்கப்படுமே, அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுமே அப்படின்னு. அந்த கேள்வி மேலெழுந்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக கச்சத்தீவை ரைஸ் பண்ண 10 வருஷமா ஆட்சியில இருந்த நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. கச்சத்தீவு விவகாரம் இவ்வளவு சிக்கலாக மாறுவதற்கும் தமிழக மீனவர்களின் உரிமைகள் மிக மோசமாக பறிக்கப்படுவதற்கும் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி மிகப்பெரிய காரணம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.